வெல்கம் டு நெல்லை ராஜாவிட்டு கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமா செய்யறதுக்காக நான் கொண்டக்கடலை ஒரு 8 ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை, கிராம்பு, புஞ்சில் எல்லாமே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, 2 மராட்டி முக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கசகசா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். சோயாபீன்ஸும் நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சிடலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, பஞ்செல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்லே நம்ம ஒன்றா சேர்த்துருவோம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். பொறுமையாக கலந்து விட்டுடலாம். நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மீடியம் தக்காளி 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடலாம். 1 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. கொண்டக்கடலை ஊற வச்சுக்கல அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சோயாபீன்ஸ் உருளைக்கிழங்கு தனி எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஒன்று சேர்த்துக்கலாம். கசகசா ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஒன்றாவே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஒன்றா சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம். கூடவே மிக்ஸி சைடில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு விசில் எடுத்து வச்சு நமக்கு 2 விசில் வந்ததும் குருமா சூப்பராக ரெடி ஆயிடும். நமக்கு 2 விசில் நமக்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான நமக்கு வெஜ்ஜு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி நம்ம குருமாவுக்கு எப்போவுமே சேர்க்குற தண்ணி அப்படியே தான் இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பரான டேஸ்டியான நமக்கு வெஜ்ஜு குருமா சூப்பராக ரெடி ஆச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட கம்மியாகவோ அல்லது அதிகமாகவோ செய்கிறப்போ அளவுகளை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.